இனிய நன்னாளில எல்லோருக்கும் எங்களுடைய மல்லாபுரம் பேரூராட்சி சார்பாக அனைத்து தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மல்லாபுரம் பேரூராட்சி சார்பாக பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சிறப்பாக கொண்டாடுங்க பொங்கல். எல்லோருடைய அருளும் இறைவனோட அருளும் கிடைத்து நீங்கள் எண்ணக்கூடிய லட்சியம் உயர்வானதாக இருக்கட்டும். அதை நீங்கள் வெல்வதற்கு உங்கள் முயற்சியை திருவினையாக்குங்கள். சரிங்களா? நான் என்னுடைய குப்பை திருவிழா புகையில்லா போகி போறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். நம்ம பாரதியார் சொன்னதை சொல்றேன். தேடிச்சோறு நிலம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றில் கிரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போடே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்றார் பாரதியார். என்னன்னா தினசரி 3 வேளையும் சாப்பிட்டு அன்றாட தினசரி 3 வேளையும் சாப்பிட்டு தேடி சோறு நிறந்து பல ஜாலியா சின்னஞ்சிறு கதைகள்லாம் பேசி அரட்டை அடிச்சுக்கின்னு பிறர் வாடுற மாதிரி பல செயல்கள் அவங்களை இரிட்டேட் பண்றது ஏதோ ஒரு விஷயங்கள் பிறர் வாடுற மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரி பேச்சுக்கள்லாம் செஞ்சுட்டு நரைகூடி அப்புறம் வயசாகி கிளம் பெருவம் எய்தி அப்படியே நான் செத்து போயிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்றார். நான் வீழ்வேன் என்று நினைத்தவை அந்த மாதிரி இல்லாம நீங்கள் எண்ணக்கூடிய லட்சியங்களை உயர்வாக எண்ணி அந்த லட்சியத்துக்காக நீங்க முயற்சி எடுத்து அதை வெற்றி அடைய வேண்டும். எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அவர் ஐயா பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நம்ம புகையில்லா போகி நம்ம பேரூராட்சி சார்பாக எல்லா பள்ளிகளையும் புகையில்லா போகி விழிப்புணர்வு கொடுங்க. மாணவ செல்வங்களுக்கு இதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி எங்கள் கலெக்டர் சொல்லியிருக்கிறதுனால நம்மளுடைய பள்ளிக்கு ஏற்கனவே நிறைய ஸ்கூல் எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கொடுத்தாச்சு. நம்ம இன்னைக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம் ஒட்டுப்பட்டில். இப்போ காலையில் சார் சொன்னார் மீட்டிங்கில் பேசினாரா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமாக பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறார்கள். அவர் சொல்லிட்டார். காலையில் சொன்னாரா சார், நம்ம பெங்களூர்ல ஒரு பொங்கல், அந்தந்த ஊருக்கு ஒரு பொங்கல், நம்மளுக்கு தை திருநாள் பொங்கல். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயம் தை பிறந்தால் வழி பிறக்கும், அது உண்மைதான். இப்போ இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் அறுவடை காலம். இந்த தை அறுவடை பண்ணும்போது அந்த நெல் கதிர்கள் அந்த தட்டு அறுக்கிறாங்க பாருங்க, அந்த கதிரோட அறுக்கும்போது அதை தீயிட்டு கொளுத்துருவாங்க. கொளுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய மணிச்சத்து நிலத்துக்கு பயனுள்ளதாக இருந்தது. இப்போ என்ன பண்றோம், நம்ம இருக்கக்கூடிய பழைய துணி பிளாஸ்டிக் கேரிபேக்லாம் எரிக்கிறதுனால சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தாக முடியுது. அந்த பிளாஸ்டிக் கேரிபேக் பழைய துணியை என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இப்போ வரக்கூடிய அந்த போகி எனக்கு என்ன பண்ணுவாங்க, இருக்கிற பழைய துணியெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, போட்டு எரிப்பாங்க. அது எரிக்கிறதுனால நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு மாசு இருக்கும். இப்போ எரிக்கும் போது டயாக்சின் என்ற ஒரு நச்சு வாயு காற்றுல கலந்து மலட்டுத்தன்மை, கேன்சர், காலரா, டைபாய்டு போன்ற பல்வேறு விதமான நோய்களை உண்டாக்கக்கூடியது. இந்த பிளாஸ்டிக் கேரிபேக் இந்த மாதிரி துணிகள் எரிக்கிறதுனால இந்த சுற்றுச்சூழலே மாசாது, காற்று மாசுபடுது. இப்போ நீங்க டெல்லிலாம் பாருங்க, அன்றாட நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியில அங்கே வாழவே முடியாத சூழ்நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் மக்கள். இப்போ அமைச்சர் கூட சொன்னார், சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தர், டெல்லிக்கு போகணுன்னாவே கஷ்டமா இருக்காங்க, இருக்கக்கூடிய அந்த காற்று மாசுபாடு. அப்போ எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்குது பாருங்க, காற்று மாசாகி போச்சு. அடுத்த தலைமுறைக்கு உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, பிளாஸ்டிக் கேரிபேக் பயன்படுத்தக்கூடாது. புகையில்லா போகி அன்னைக்கு குப்பைகளோ நம்ம இருக்கக்கூடிய துணிகளை எரிக்கக்கூடாது. எரிக்கலாமா? என்ன பண்ணக்கூடாது? நீங்க வாடகையே எரிக்கக்கூடாதுன்றீங்க, என்னதான் பண்றது அப்படின்னு நீங்க கேள்வி வரும் உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? எரிக்கவும் கூடாது, நீங்க என்னதான் பண்ணலாம்?
அப்படின்ற கேள்வி வரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீடு வீடாக தூய்மை பணியாளர்கள் தினந்தோறும் வருவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க கிட்ட உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய துணிகள், பிளாஸ்டிக், டயர்கள் எல்லாவற்றையும் அவர்களிடம் கொடுக்க வேண்டும். தூய்மை பணியாளர்களிடம் கொடுத்துருங்க. நாங்கள் வந்து சிக்லார் சென்டர் வச்சிருக்கிறோம். அந்த சென்டர் அந்த வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி அதை வெண்டாருக்கு வந்து கொடுத்துருவோம். நம்ம இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் போய் டம்ப் பண்ணோம்னா இப்போ குப்பை கொட்டுறதுக்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த நம்ம ஏரியா விட்டு வேறு ஏரியாவுக்கு போனாவே இங்கே தான் வரீங்களா குப்பை கொட்டுறதுக்கு, நீங்கள் போய் அங்கேயே கொட்டிடுவாங்க. அப்படி பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால குப்பையினோட அளவை குறைப்பதற்காக இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால தூய்மை பணியாளர்களிடம் வந்து குப்பையை நம்ம டயர்கள், துணிகள், பிளாஸ்டிக் இதெல்லாமே கொடுத்துருங்க. நாங்கள் அந்த இதையும் என்ன பண்ணுறோம், ஒரு 5 நிமிஷம் இந்த குப்பையை என்ன பண்ணுறோன்னா, நம்ம மல்லாபுரம் பேரூராட்சியில் தினசரியாக தூய்மை பணியாளர்கள் வராங்க. ஒரு 20 பேர் வராங்க. 20 பேர் வந்து வீடு வீடாக குப்பை சேகரிப்பாங்க. இதில் வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை, மறு சுழற்சி குப்பை. மக்கும் குப்பைன்னு என்னன்னு படிச்சிருப்பீங்க. மக்கும் குப்பைனா மரத்தினுடைய இலைகள், சிக்கன் வேஸ்ட்டு, மட்டன் வேஸ்ட்டு, டீ தூள், காஃபி தூள், அம்மா நறுக்கிறாங்கள காய்கறி கழிவுகள், பழத்தோல், பூக்கள், இது எல்லாமே வந்து மக்கும் குப்பை. இதை தனியாக சேகரம் பண்ணி எங்களுடைய 2ஆம் நிலை சேகரத்தின் மூலமா வளமீட்பு பூங்கா கொண்டு போயிட்டு இயற்கை உரம் பண்ணுறோம். மண்புழு உரம்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கு டைம் ஒரு நாள் கிடைக்கும் போது நம்மளுடைய தலைமை ஆசிரியர் உறுதிமொழி நான் வாழும் பூமியின் வெப்பத்தை குறைப்பேன். உலகத்தின் உயிர் நாடி வளத்தை பாதுகாப்பேன். தண்ணீர் சிக்கனத்தையும் மழைநீர் சேமிப்பையும் கடைபிடிப்பேன். மாசில்லா காற்றை சுவாசிக்க மரங்களை வளர்ப்பேன். மண்ணை வளமாக்கும் மக்கும் கழிவுகளை உரமாக்குவேன். பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து குப்பைகள் எரிப்பதை தடுப்பேன். நாளைய தலைமுறை நலமாய் வாழ இயற்கை சூழலை மேம்படுத்துவேன். நான் புகையில்லா போகி என்று குப்பைகள் எரிப்பதை தடுப்பேன். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டயர்கள், பிளாஸ்டிக், அட்டைகள் ஆகியவற்றை தூய்மை பணியாளரிடம் கொடுப்பேன். பொங்கல் திருநாள்